சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டாக்டர், என் பையன் இப்ப எப்படி இருக்கான்? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. சரிங்க டாக்டர். கண்ணு முழிச்சிட்டாரு. பேஷண்ட டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. ஆனந்த் உள்ள போவல. போமலரே. அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன். அர்ஜுன், என்னப்பா இதெல்லாம்? உன்னை இந்த நிலைமையில பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. அம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நான் நல்லாதான் இருக்கேன். அழாதீங்க. எங்க அர்ஜுன்? அத்தை கிட்ட ராத்திரிலேருந்து நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். அத்தை தான் சமாதானமே ஆக மாட்டேறாங்க. சரி அர்ஜுன், உனக்கு எப்படி இருக்கு இப்போ? பரவாயில்ல மாமா. அர்ஜுன், உனக்கு அடிபட்டதை நினைச்சு நான் ரொம்ப பதறி போயிட்டேன்டா. இப்போ உனக்கு ஓகே தானே? ரொம்ப வலிக்குதாடா? கால் உடஞ்சா வலிக்காம ஜாலியாவா இருக்கும்? கேட்கிறா பாரு கேள்வி. அர்ஜுன், நீ எதுக்காக அர்ஜுன் குறுக்க போன? பாரு, உனக்குதான் இப்ப இவ்ளோ கஷ்டம். ஆமா அர்ஜுன், இவளுக்கு என்னன்னா உனக்கு என்ன? நீ எதுக்கு காப்பாத்துற நடுவுல போன? யாரு இக்கேடு கட்டு போனா நமக்கு என்னன்னு விட வேண்டியது தானே? அவன் ஒன்னும் துர்கா இல்ல. யார் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னன்னு இருக்கிறதுக்கு. அவன் அர்ஜுன். அடுத்தவங்களுக்கு ஒண்ணுனா துடிச்சு போய் உதவி பண்ணுவான். ஏன் துர்கா, நீ பேசுறதெல்லாம் உனக்கே சரின்னு படுதா? இங்க பாருங்கப்பா, நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு என் தம்பி தான் முக்கியம். அவனை பத்தி மட்டும்தான் நான் யோசிப்பேன். அப்படி யோசிக்கிறவளா இருந்தா அடி வாங்கும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்காம அந்த அடியை நீ வாங்க வேண்டியதானே? அக்கா, மாமா, விடுங்க. எது கத்திட்டு இருக்கீங்க? அதான் எனக்கு ஒண்ணும் இல்லைல்ல. அர்ஜுன், நீ எதுவும் பேசாத. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்பா. ரெஸ்ட் எடு. அர்ஜுன், அவங்க சொல்றதும் சரிதான். நீ என்ன காப்பாத்த வராமலே இருந்திருக்கலாம். ஆனா உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட பரவாயில்லன்னு விட்டு இருந்திருக்கலாம். ஏன் என் உயிரே போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் அர்ஜுன்.